ஹாய் நண்பர்களே, நான் உங்கள் அபு அண்ட் நீங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறது எபிக் மூவி மேனியா. இன்னைக்கு நம்ம 2021 வெளியான மிட் நைட்னு சொல்லக்கூடிய ஒரு சைக்கோ கொலகாரனோட படத்தை தான் பார்க்க போறோம். படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே தெரியுற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற படம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு பொண்ணை தான் காட்டுறாங்க. ஓவர் டைம் முடிச்சுட்டு போன் பேசிட்டு ஆபீஸை விட்டு வெளியில வர எதிர்க்க ஒரு கேப் இருக்கிறத பாக்குறாங்க. இவங்க அந்த கேப்குள்ள ஏறதுக்கு முன்னாடி குடுகுடுன்னு ஓடி வந்த ஒரு 4 பேர் அந்த கேப்ல ஏறி கிளம்பிடுறாங்க. வேற கேப் எதுவுமே கிடைக்காததுனால நடந்தே வீட்டுக்கு போக, இதே நேரத்துல அவங்க பின்னாடி ஒரு காரும் ஃபாலோ பண்ணிட்டு வர வந்தவன் அந்த பொண்ணை பார்த்துட்டு இந்நேரத்துல கேப் எதுவுமே கிடைக்காது, வாங்க மெயின் ரோட்ல நானே டிராப் பண்ணிடுறேன்னு சொல்ல முன்னப்பின்ன தெரியாதவங்களோட கார்ல எப்படி ஏறுறதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து கிளம்பிடுது. அவங்க பாய் ஃப்ரெண்டோட போன்ல பேசிட்டே போக சடனா அந்த கார்ல இருந்து என்னை காப்பாத்துங்கன்னு யாரோ முனங்குற சத்தம் கேக்குது. இதை கேட்ட அந்த பொண்ணும் பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த கார் டோர் ஓபன்ல இருக்கு. இவளும் மெல்ல போய் அந்த டோர் வழியா பார்த்தா அங்க ஆல்ரெடி ஒருத்தன் அடிப்பட்ட நிலைமையில கிடக்குறான். உண்மையை சொல்லணும்னா அவன் ஆல்ரெடி இறந்துட்டான். அப்புறம் எப்படிடா சத்தம் வருதுன்னு பார்த்தா அந்த துணிக்கு பின்னாடி இருந்து இந்த படத்தோட வில்லன் வரான். அவனை பார்த்ததும் அந்த பொண்ணு ஓட ட்ரை பண்ண அதே இடத்துல அந்த பொண்ணை கொன்னுடுறான். கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துக்கு போலீஸ் வர இவனும் அதே இடத்துலதான் இருக்கான். எஸ்கேப் ஆயிடுவான்னு பார்த்தா அந்த போலீஸ் இங்க வர சொன்னதே இவன் தாங்க. எதையோ பார்த்து அதிர்ச்சியான மாதிரி நின்றுட்டு இருக்க போலீஸ் அங்க வந்ததும் அந்த பக்கம்னு சொல்லிட்டு மயங்கி விழுற மாதிரி போக இத பார்த்து போலீஸும் உங்களுக்கு ஒண்ணுமே ஆகலைன்னு கேட்க ஒன்னும் இல்ல சார்னு சொல்றோம். அங்க பாடி இருக்கிறத போலீஸ் பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்க 3 பேர் வந்தானுங்க, அந்த பொண்ணை கத்தியால கொன்னதை நான் என் கண்ணால பார்த்துன்னு சாட்சியா மாறிடுறான். இதே நேரத்துல போலீஸும் அங்க இன்னொரு பாடி இருக்கிறத பார்த்துட்டு ஓட இங்க நடக்கிற எல்லாத்தையுமே ரொம்ப கேஷுவலா பார்த்துட்டு ஸ்மோக் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணி நம்ம படத்துடைய முக்கியமான ஆளு, அதாவது நம்ம ஹீரோயின் ஜோவை தான் காட்டுறாங்க. இவங்களுக்கு காதும் கேட்காது, வாய் பேசவும் வராது. கஸ்டமர் சர்வீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி இவங்க கஸ்டமர் சர்வீஸ்ல ஒர்க் பண்றாங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம ஹீரோயினை மாதிரியே வாய் பேச முடியாம நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்களுடைய கன்சர்ன் எல்லாத்தையுமே வீடியோ கால் மூலியமா சைன் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி ரிசால்வ் பண்றதுதான் இவங்களுடைய வேலை. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி இன்னொரு ஃபேமிலியா தான் காட்டுறாங்க. இதுல ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சி. அண்ணன் போலீஸ் ஆபீசரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அங்கிருந்து வந்த தங்கச்சி ரொம்ப நாளா டேட்டிங் ஆப் மூலியமா ஒருத்தன் கூட பேசிட்டு இருக்கேன், இன்னைக்கு நாங்க மீட் பண்ணலான்னு இருக்கோம், நான் போயிட்டு வரேன்னு சொல்ல இதை பார்த்த அண்ணனும் இந்த ட்ரெஸ் வேணா வேற ஏதாவது நல்ல ட்ரெஸ்ஸா போட்டுன்னு போன்னு சொல்ல உள்ள போன தங்கச்சியும் வேற ட்ரெஸ் போட்டுட்டு வர இப்போ ஓகேவான்னு கேட்க இந்த ட்ரெஸ்ஸும் வேணாம், ரொம்ப ஷார்ட்டா இருக்கு, வேற ட்ரெஸ் போட்டுவான்னு சொல்ல நீ மட்டும் ஷார்ட்ஸ் போட்டுன்னு சுத்தலையா, ஏன் நான் போடக்கூடாதான்னு கேட்க சரி 9 மணிக்குள்ள வந்துருன்னு சொல்றான். என்னால முடியாது, நான் மிட் நைட்ல தான் வருவேன்னு சொல்ல இதை கேட்ட அண்ணங்காரனும் அப்பா அம்மா போட்டோ முன்னாடி போய் நின்னுட்டு சின்ன வயசுல எங்க 2 பேரையும் விட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிக்க இதை கேட்ட தங்கச்சியும் சரி சரி 10 மணிக்கெல்லாம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்றான். கதவு கிட்ட போனதும் மிட் நைட்ல வந்துடுறான்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க இருந்து. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி ஹீரோயினோட ஆபீஸை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினும் அவங்க அம்மா கிட்ட நம்ம ஜூஜு ஐலாண்ட் போலான்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்றான். ஏன்னா ஹீரோயினோட அம்மாவுக்கும் ஹீரோயின் மாதிரியே காதும் கேட்காது, வாய் பேசவும் வராது. அதே நேரத்துல அந்த இடத்துக்கு வந்த மேனேஜரும் இன்னைக்கு கிளைண்ட் கூட டின்னர் இருக்கு, யாரெல்லாம் வரீங்கன்னு சொல்லிட்டு கேட்க அங்க இருக்க எல்லாருமே நான் வரலன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்ப நம்ம ஹீரோயின் மட்டும் வாலண்டரியா நான் வரேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி கிளைண்ட் பார்ட்டியா தான் காட்டுறாங்க. அங்க இருக்க எல்லாருமே இந்த பொண்ணால பேச முடியாது, கேட்க முடியாதுன்னு தெரிஞ்சதும் அதை வச்சு கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு இது எல்லாமே புரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயினும் லிப் ரீடிங்கை வச்சே கண்டுபிடிச்சிடுறான். அவளுக்கு தெரிஞ்ச சைன் லாங்குவேஜ்ல அவங்க எல்லாரையுமே நோஸ் கட் பண்ணி விட்டுறான். ஆனா இது தெரியாத கிளைண்ட்டும் என்ன சொல்றான்னு கேட்க நீங்க கொடுத்த பார்ட்டிக்கு நன்றி சொல்றான்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினோட அம்மா துணி கடையில வேலை செய்யற இடத்த காட்டுறாங்க. இந்த மாசம் ஊட்டி எல்லாம் பார்த்து நல்லாவே வேலை செஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுடைய சேலரி அமௌண்ட்டை எடுத்து கொடுக்க இந்த பணத்தை வச்சு நீ என்ன பண்ணுவேன்னு கேட்க என் பொண்ணோட ஒரு ஐலாண்டுக்கு ட்ரிப் போக போறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. இந்த சீன் அப்படியே கட் பண்ணி நம்ம அண்ணங்காரனை காட்டுறாங்க. அவன் பண்ண ஒரு மெசேஜுக்கு கூட அவன் தங்கச்சி கிட்ட இருந்து ரிப்ளை வரல. இது எல்லாத்தையுமே அவனுடைய ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிட்டு இருக்கான். இந்த சீன் அப்படியே இங்க கட் பண்ணி நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவுக்காக கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அந்த கார்ல ஒரு மிஷின் ஒண்ணு இருக்கு. அது எப்படி வேலை செய்யும்னு பாத்தீங்கன்னா, கார் ஓட்டுற நம்ம ஹீரோயினுக்கு ஆரன் அடிச்சாலுமே கேட்காதுங்கிற பட்சத்துல பொதுவா அவங்க காருக்கு பின்னாடி ஏதாச்சும் வண்டி வேகமா வருதுன்னா அந்த ஸ்பீடுக்கு ஏத்த மாதிரி அங்க இருக்க அந்த கருவி கிரீன்ல இருந்து ரெட்டா மாறும். அதை வச்சு நம்ம ஹீரோயின் பின்னாடி வண்டி வருதுங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. இதே நேரத்துல நம்ம ஹீரோயினோட அம்மா ஒரு சந்து வழியா வேகமா வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தன் நம்ம ஹீரோயின் காருக்கு பின்னாடி வேகமா வர இது அந்த கருவி மூலமா தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயின் வராதன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்கு சிக்னல் காட்டுறாங்க. ஆனா இது புரிஞ்சுக்காத அவங்க அம்மாவும் கிட்ட வந்துட ஜஸ்ட் மிஸ்ல அந்த வண்டி இவங்களை தாண்டி போயிடுது. உடனே நம்ம ஹீரோயினும் அவங்க அம்மாக்கு அட்வைஸ் பண்றா, ரோட கிராஸ் பண்ணும்போது 2 சைடும் பாத்துட்டு வாங்க அப்படின்னு. உடனே அவங்க அம்மாவும் ஒரு கவர் எடுத்து காட்டுறாங்க. அது அவங்களுடைய சேலரி கவர். இதை காட்டுறதுக்கு தான் அவ்வளவு சீக்கிரமா ஓடி வந்தீங்களான்னு கேட்க அவங்களும் அதுக்கு ஆமான்னு சொல்றாங்க. இந்த சீன் அப்படியே கட் பண்ணி அந்த அண்ணங்காரன்
கொலகாரனா தான் காட்டுறாங்க. அவன் வீட்டுக்கு வந்து பார்த்தா அவ தங்கச்சி இன்னுமே வீட்டுக்கு வரலங்க. இத பார்த்தவனும் செம்மையா காண்டாகிறான். இதே நேரத்துல அந்த சைக்கோ கொலகாரனா தான் காட்டுறாங்க. இவனும் அதே ஸ்ட்ரீட்ல காரை ஓரமா நிறுத்திட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு ஹீரோயினோட கார் வந்து நிக்க அவங்க அம்மாவும் கார்ல இருந்து வெளியில இறங்குறாங்க. நான் போய் காரை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன், நீங்க அந்த இடத்துல வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கார் எடுத்துட்டு கிளம்பிட இவங்க சைன் லாங்குவேஜ்ல பேசினதை அந்த சைக்கோவும் பாத்துடுறான். ஆடு சிக்கிரிச்சின்னு சொல்லிட்டு கார்ல இருந்து கீழே இறங்கி அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போக அவங்க கிட்ட வந்ததும் பின் பாக்கெட்ல இருந்து ஒரு ஆயுதத்தை எடுக்கிறான். அப்ப சடனா ஒரு சத்தம் கேட்க என்னன்னு இவனும் பார்த்தா அந்த தங்கச்சிக்காரி அவ ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டே போயிட்டு இருக்கா. இப்ப அந்த சைக்கோக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு இந்த தங்கச்சிக்காரிய போடணும், இல்லனா ஹீரோயினோட அம்மாவை போடணும். சடனா யோசிச்சான் அந்த தங்கச்சிக்காரி பின்னாடி வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். அப்படி இங்க இந்த சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவ அந்த இடம் ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறா. எந்த இடத்துலயுமே கார் பார்க் பண்ற மாதிரி இடமே இல்ல. எப்படியோ ஒரு வழி தேடி கண்டுபிடிச்சு ஒரு இடத்துல காரை பார்க் பண்ணிட பயந்து பயந்து அந்த இடத்துல இருந்து வெளியில வந்துட்டு இருக்கான். இதே நேரத்துல அந்த வில்லன் கார் கிட்ட போற மாதிரி காட்டுறாங்க. அப்பதான் ஹீரோயினோட அம்மா அங்கதான் இன்னும் இருக்காங்கிறத நோட்டீஸ் பண்றான். சடனா ஹீரோயினோட அம்மாக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் வேகமா ஓடி வர அந்த சைக்கோ தான் இவங்களை போட்டு தள்ள போறான்னு பார்த்தா தப்புன்னு இவங்க மேல வந்து மோத இவங்க கிட்ட இருந்த அந்த போனு கீழே விழுந்துருது. யாருன்னு பார்த்தா அந்த அண்ணங்காரன். இவ்வளவு நேரம் ஆகியும் வீட்டுக்கு இன்னும் தங்கச்சி வரலன்னு அவளை தேடி வந்திருக்கான். கீழே விழுந்திருந்த போனை எடுத்து கொடுத்துட்டு என்ன மன்னிச்சிருங்கம்மான்னு சொல்லிட்டு திரும்பவும் தங்கச்சியை தேடி ஓட ஆரம்பிக்கிறான். ஹீரோயினோட அம்மாவும் அந்த அதிர்ச்சியிலேயே தான் இருக்காங்க. இதே நேரத்துல அந்த சைக்கோவும் ஏதாச்சும் ஷார்ப்பான ஆயுதம் கிடைக்குதான்னு தேடிட்டு இருக்கான். இதே நேரத்துல கார் பின்னாடி இருந்து ஹீரோயின் வர இப்ப நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட போனோம்னா நடுவுல ஒரு சின்ன சந்து இருக்கு, அதை தாண்டணும். அதுக்கப்புறம் நம்ம சைக்கோ இருக்க அந்த காரை தாண்டி போகணும். அப்பதான் அவங்க அம்மாவை போய் ரீச் பண்ண முடியும். இதை பார்த்த சைக்கோவும் லைட் ஆஃப் பண்ணிடுறான். தூரத்துல இருந்து வர நம்ம ஹீரோயினும் அந்த காருக்கு முன்னாடி இருக்க அவங்க அம்மாவை பார்த்துட்டு சந்தோஷமா நடக்க ஆரம்பிக்கிறான். அப்ப நம்ம ஹீரோயின் வரும்போது அந்த சந்துல இருந்து ஒரு ஷூ வந்து விழ இதை பார்த்து அந்த சைக்கோவும் அந்த ஷூவை தொடாதன்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்க நம்ம ஹீரோயினும் அந்த சந்தை நோக்கி பாக்குறா. என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தமும் வர நம்ம ஹீரோயினும் அந்த சந்துக்குள்ள போயிடுறா. சடனா அந்த இடத்துக்கு கத்தி குத்து காயத்தோட அந்த தங்கச்சிக்காரி வர என்னை காப்பாத்துங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் அந்த லிப் மூமெண்ட்டை வச்சு அவளுக்கு உதவி தேவைங்கிறத கண்டுபிடிச்சிடுறா. இதே நேரத்துல மாஸ்க போட்டு கையில ஆயுதத்தோட வெளியில வந்த சைக்கோவும் நம்ம ஹீரோயின் இருக்க அந்த சந்தை நோக்கி ஓட எனக்கு பேச வராது, நான் யாராச்சும் உதவிக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்ல அங்க வந்து சைக்கோவும் நம்ம ஹீரோயினை அடிச்சு தரையில தள்ளி உன்னாலதான் இன்னைக்கு இவ சாவ போறான்னு சொல்லிட்டு கோடாரிய ஓங்க அந்த தங்கச்சிக்காரியும் அவனை தள்ளி விட்டுறா. உடனே நம்ம ஹீரோயினும் அந்த இடத்துல இருந்து ஓட சைக்கோவும் அவளை பின்னாடியே துரத்திட்டு ஓடுறான். ஒரு வழியா கார் பார்க்கிங் இருக்க இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோயின் அங்க இருக்க ஒரு இரும்பு கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா திறக்க ட்ரை பண்றான். ஆனா அந்த சத்தம் நம்ம சைக்கோக்கு கேட்டுடுது. இவனும் அந்த சவுண்ட் கேட்டு அந்த இடத்துக்கு ஓடி வர ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோயின் அந்த கதவு திறந்து அங்கிருந்து ஓடிடுறான். ஒரு வழியா சத்தம் போடாம காருக்குள்ளேயே ஏறிட அவங்க அம்மாவும் அதே நேரத்துல வீடியோ கால் பண்றாங்க. ஏன் இவ்வளவு நேரம் எங்க இருக்குன்னு கேட்க நான் சீக்கிரம் வந்துடுறமான்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். அப்பதான் நம்ம ஹீரோயின் ஒண்ணு நோட்டீஸ் பண்றா. அந்த கார்ல இருக்க கருவி கொஞ்சம் கொஞ்சமா கிரீன்ல இருந்து ரெட்டா மாறுது. நம்ம ஹீரோயினும் பயந்துட்டே திரும்பி பார்த்தா அந்த சைக்கோ காருக்கு பின்னாடி இருக்க சீட்ல தான் உட்காந்துட்டு இருக்கான். உனக்கு காது கேட்காதது எனக்கு வசதியா போச்சுன்னு சொல்லிட்டு கத்தி எடுக்கிறான். அதே நேரத்துல அவங்க அம்மாவும் மெசேஜ் பண்ண இப்ப நம்ம ஹீரோயினை கொண்டுட்டு அவங்க அம்மாவை விட்டுட்டோம்னா அவங்க போலீஸ்க்கு போயிடுவாங்க, அதனால அவங்களையும் சேர்த்து போட்டுடலாம்னு சொல்லிட்டு உங்க அம்மாவும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு தானே இருக்காங்க, வா போலான்னு சொல்லிட்டு கார் எடுக்க சொல்றான். சடனா நம்ம ஹீரோயினும் காரை நிறுத்துறா. எங்க நம்ம அம்மாவை ஏத்துனா அவங்களையும் கொண்டுடுவான்னு சொல்லிட்டு வண்டியை வேகமா எடுத்துட்டு போயிட்டு ஒரு செவுத்துல மோத பாக்குறா. இதை பார்த்த சைக்கோவும் அவளை தடுத்து நிறுத்த ட்ரை பண்றான். சடனா நம்ம ஹீரோயின் ஒரு பிரேக்க போட்டு அவன் அசந்த அந்த நேரத்துல அவனை தட்டி விட்டு வண்டியில இருந்து வெளியில ஓடி போயிடுறா. திரும்பவும் நம்ம ஹீரோயின் ஓட அவன் துரத்த ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயினை பிடிக்கிறதுக்கு ரொம்ப கிட்ட வந்துருவான். அந்த நேரம்னு பார்த்து ஸ்டார்டிங் சீன்ல நம்ம தங்கச்சிக்காரி ஒரு ஷூ ஒன்னு தூக்கி எரிஞ்சிருப்பால, அதுல தெரியாதனமா காலை வச்சு தடிக்கி கீழே விழுந்துடுறான். இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவங்க அம்மா இருக்க இடத்துக்கு வந்துடுறான். அங்க இருக்க ஒரு அலாரம் பட்டனையும் ஆன் பண்ணி விட்டுறான். உடனே அவங்க பக்கத்துல இருக்க கேமரா எல்லாமே அவங்க 2 பேரையும் போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடுது. உடனே அங்க இருக்க ஸ்பீக்கர் மூலியமா போலீஸ்காரங்க அங்க யாராச்சும் இருக்கீங்களான்னு கேக்குறாங்க. அதே நேரத்துல இங்க அந்த கொலைகாரனும் அந்த கார்ல அந்த பொண்ணை தூக்கி போட்டுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு ஹீரோயின் இருக்க அந்த இடத்துக்கு போறான். நம்ம ஹீரோயினுக்குமே அவன் யாருன்னு தெரியல, ஏன்னா இவ்வளவு நேரம் அவன் மாஸ்க் போட்டு தானே இருந்தான். அந்த இடத்துக்கு வந்த சைக்கோவும் என் தங்கச்சிய பாத்தீங்களான்னு கேக்குறான். அவ இங்கதான் நியர்பைல இருக்குன்னு என்கிட்ட சொன்னான், ஆனா இப்போ அவ போன் ரீச் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்ல இன்னைக்கு அவ எல்லோ ஷர்ட்டும் ஒயிட் ஹீல்ஸும் போட்டிருந்தான்னு சொல்றான். உன் சிஸ்டரை நான் பார்த்தேன், அவங்க அந்த இடத்துல அடிபட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் எழுதி காட்ட உடனே அவன் பதறி போய் என் தங்கச்சி எங்க இருக்காங்கன்னு காட்டுங்கன்னு சொல்ல என்னதான்
என்னதான் பயம் இருந்தாலும் அங்க அடிபட்டு இருந்த அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக வாங்க நான் இடத்த காட்டுறேன்னு சொல்றான். அம்மா எவ்வளவுதான் வேணாம்னு சொன்னாலும் அந்த பொண்ணுக்கு நிறைய ரத்தப்போக்கு அதிகமா இருக்குன்னு சொல்ல, சரி வா நானும் உன் கூட வரேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே போறாங்க. இவனும் சந்தோஷமா அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போக அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க வந்துடுறாங்க. அம்மா பொண்ணுன்னு 2 பேருமே எஸ்கேப் ஆயிடுறாங்க. அங்க வந்த போலீஸ் இவங்களை விசாரிக்க நம்ம ஹீரோயினும் சிசிடிவி கேமராவை செக் பண்ணுங்கன்னு சொல்றான். இவங்க போய் செக் பண்ணி பார்த்தா அதுல நிறைய கேமரா ஒர்க் ஆகாம இருக்கு. என்னன்னு கேட்டா காலேஜ் படிக்கிற பசங்க விளையாட்டுத்தனமா கேமரா உடைச்சிடுறாங்கன்னு சொல்றாங்க. போலீஸும் லிப்ட்ல இவங்க 3 பேரையும் கீழே அனுப்பி வச்சுட்ட ஹீரோயினோட அம்மாவும் இவன் சரியில்லை, அவன் நம்மள முறைச்சிட்டே இருக்கான், அது மட்டும் இல்லாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தங்கச்சியை காணும்னு பதறிட்டு இருந்தான், இப்ப ரொம்ப நார்மலா இருக்கான்னு சொல்ல இதை நோட் பண்ண சைக்கோவும் அவ என்னுடைய சிஸ்டர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை ஓபன் பண்ண இவங்க 2 பேருமே ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுல இருந்து ஒரு பிளாக் போன் எடுத்து காட்டுறான். என் தங்கச்சி கிட்ட இருந்து எனக்கு மெசேஜ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்க 2 பேருமே நார்மல் ஆகுறாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினும் அந்த சைக்கோ பத்தின அடையாளங்களை சொல்ல எங்க நம்ம மாட்டிக்க போறோமோன்னு பயந்த அந்த கில்லரும் பக்கத்துல தூங்கிட்டு இருந்த ஒரு குடிகாரனை வம்பிழுத்து அவரும் பதிலுக்கு இவனை அடிக்க வர கம்ப்ளைண்ட் எழுதிட்டு இருக்க போலீஸ்காரரும் அவரை கூட்டிட்டு வெளியில போயிடுறான். அந்த சண்டையில அந்த சைக்கோட பேக்ல இருந்து ஒரு போன் கீழே விழுந்துட அதை எடுத்து ஹீரோயினோட அம்மாவும் வால்பேப்பர்ல ஒரு பொண்ணோட பிக் இருக்கிறத பாக்குறாங்க. உடனே அந்த சைக்கோவும் அவங்க கையில இருந்து அந்த போனை வாங்கிடுறான். போலீஸ் இல்லாத இந்த நேரத்தை யூஸ் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட் ஃபார்மை எடுத்து படிச்சு பாக்குறான். இதே நேரத்துல ஹீரோயினும் அவங்க அம்மாவும் சைன் லாங்குவேஜ்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. லிப்ட்ல அவன் நம்ம கிட்ட காமிச்ச மொபைல் பிளாக் கலர்ல இருந்துச்சு. இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க கிட்ட இருந்த மொபைல் ஒயிட் கலர்ல இருந்துச்சு. அதுல ஒரு பொண்ணோட பிக்கும் இருந்துச்சு. இவங்க இங்க சைன் லாங்குவேஜ்ல பேசுறத கவனிச்ச அந்த சைக்கோ அவங்க அம்மா கிட்ட போயிட்டு அந்த பேக்ல என்னமோ தேடுறான். பார்த்தா அந்த பேக் ஃபுல்லாவே ஆயுதமா தான் இருக்கு. அதுல ஒரு கத்தி எடுத்து இவங்களை குத்தலான்னு பார்க்க சடனா அந்த இடத்துக்கு அந்த போலீஸ்கார அண்ணன் வந்துடுறான். என்னோட தங்கச்சிக்கு 100 மிஸ்டு கால் கிட்ட கொடுத்துட்டேன், ஆனா இன்னமும் அவன் எனக்கு கால் பண்ணல, ஏதோ பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கத்திட்டு இருக்க இன்னைக்கு எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தா, ஒயிட் கலர் ஹீல்ஸ் போட்டுட்டு இருந்தா அப்படின்னு சொல்ல அந்த கம்ப்ளைண்ட்டை எழுதுன அந்த ஆபீசரும் உன்னோட தங்கச்சி போட்டோ எடுத்துட்டு போயிட்டு அவங்க 3 பேர்கிட்ட காட்டுன்னு சொல்றான். அந்த சைக்கோவும் பார்த்துட்டு இல்லைன்னு சொல்லிட ஹீரோயினோட அம்மாவும் பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு ஞாபகம் வரல. கடைசியா ஹீரோயின் கிட்ட காட்ட இதுதான் அந்த அடிப்பட்ட பொண்ணுன்னு ஹீரோயின் சொல்லிடுறா. அவங்க அம்மாக்கும் எல்லாமே ஞாபகம் வர கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த கில்லரோட வால்பேப்பர்ல இருந்த பொண்ணும் அண்ணங்காரன் இப்ப காட்டின அந்த போட்டோவும் ஒரே பொண்ணுதான்னு தெரிய வருது. அப்ப இவன் தான் கொலகாரன் அவங்க அம்மா கண்டுபிடிச்சிட்ட இத போலீஸ் கிட்ட சொல்ல பார்க்க நம்ம அம்மாவோட கைய அந்த சைக்கோ பிடிச்சி அமுக்குறான். ஏதாச்சும் நீ சொன்ன உன் பொண்ணை இங்கேயே கொண்டுடுவேன்னு மிரட்டுறான். அதே நேரத்துக்கு அந்த குடிகாரன் திரும்பவும் வந்துட அந்த போலீஸ் திரும்ப அவரை கூட்டிட்டு வெளியில போயிடுறான். அவங்க அம்மாவோட மடியில அந்த பேக்கை வச்சுட்டு கையில கத்தி எடுக்கிறான். அந்த அண்ணன்காரனும் அவனுடைய தங்கச்சியை பத்தி ஹீரோயின் கிட்ட விசாரிச்சுட்டு இருக்க சைலண்டா இருன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் பின்னாடி போக அந்த பேக்ல ஆயுதம் இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அம்மா கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இதை சுதாரிச்சு அந்த அண்ணன்காரனும் அந்த கத்தியை கையிலேயே பிடிச்சி தடுத்துடுறான். என்ன ஆச்சுன்னு அண்ணன்காரனும் கேட்க உன்னோட தங்கச்சிய வயிற்றுல குத்துனதே நான் தாண்டான்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். இதை கேட்ட ஹீரோவும் தப்பான ஆளுகிட்ட மோதிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வர்ற கோவத்துக்கு அவனை போட்டு பொல்லன்னு பொழக்கிறான். என்னதான் சைக்கோ கிட்ட கத்தி இருந்தாலுமே இந்த அண்ணங்காரன் அவனை செம்மையா அடிச்சு போட்டுறான். கடைசியா அந்த கத்தி நம்ம அண்ணங்காரனோட கைக்கு வர அதை அவன் கழுத்துல வச்சுட்டு என் தங்கச்சி எங்க இருக்கான்னு சொல்லுன்னு சொல்றான். இதே நேரத்துல ஹீரோயினும் அவங்க அம்மாவும் வெளியே ஓட அதை பார்த்துட்டு வெளியில இருக்க போலீஸ் எல்லாருமே உள்ள ஓடி வராங்க. உள்ள வந்ததும் நம்ம ஹீரோ கையில கத்தி இருக்கிறத பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு கேட்க பதிலுக்கு சைக்கோவோ அவர் என்ன கொல்ல பாக்குறாருன்னு சொல்றான். கையில கத்தி இருந்ததுனால அந்த அண்ணங்காரனை போலீஸ் எல்லாருமே தப்பா நினைச்சிடுறாங்க. கையில இருக்க கன்னை வச்சு எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து அண்ணங்காரனை மயங்க வச்சிடுறாங்க. இதே நேரத்துல அந்த சைக்கோ கொலகாரனும் தெனாவட்ட வெளியில நடந்து வரான். போலீஸ்காரங்களே சாரின்னு சொல்லிட்டு அவனை வெளியில அனுப்பிவிட ஹீரோயினும் ஹீரோயினோட அம்மாவும் எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. ஆனா அங்க இருக்க போலீஸ் யாருக்குமே இந்த சைன் லாங்குவேஜ் தெரியலங்கிறதுனால அவனும் ஜாலியா அங்க இருந்து கிளம்பிடுறான். அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தெளிவா விசாரிக்கும் போது தான் அவங்களுக்கு தெரிய வருது இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போனவன் தான் சைக்கோன்னு. அங்க இருந்து 2 போலீஸும் நேரா போயிட்டு அந்த அண்ணங்காரங்கிட்ட சாரி கேட்க பதிலுக்கு அந்த அண்ணங்காரனும் அவன் தான் அந்த கொலகாரன் நான் சொன்னேன், ஆனா நீங்க தான் கேட்கல, இப்ப அவன் இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டான், அவன் கையில தான் என் தங்கச்சி மாட்டிட்டு இருக்கா, என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, என் தங்கச்சி எனக்கு கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்ல இப்ப அவனுடைய போட்டோ நம்ம கிட்டே இருக்கு, சீக்கிரம் பிடிச்சிடலான்னு சொல்றாங்க. இந்த சீனை இங்க கட் பண்ணி அந்த சைக்கோவை தான் காட்டுறாங்க. அவன் அந்த வேன் கிட்ட வந்துட்டு அந்த தங்கச்சிக்காரியா பாக்குறான். இன்னமும் அவ உயிரோட தான் இருக்கா. இதே நேரத்துல போலீஸ்காரங்களும் ஹீரோயினோட அம்மாவையும் அவங்க வீட்டுல விட்டுட்டு போக இங்க ஹீரோயினும் அவ வீட்டுல இருக்க அங்க இருக்க லைட் எல்லாமே அணைஞ்சு எரிய ஆரம்பிக்குது. இதே நேரத்துல அவங்க வீட்டு கதவை யாரோ வேகமா தட்ட நம்ம ஹீரோயினும் பயந்துட்டே போய் கதவை திறக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அவங்க அம்மாவோட ஓனர். ஷாப்புக்காக நிறைய திங்ஸ் இவங்க வீட்டுல வாங்கி வச்சிருப்பாங்க, அதை எடுத்துட்டு போகிறதுக்கு தான் இப்ப வந்திருக்காங்க. ஐட்டம் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால அந்த ஓனரும் ஹீரோயினோட அம்மாவும் சேர்ந்து எடுத்துட்டு போக ஹீரோயினை பார்த்துட்டு உள்ள போன 2 பேரும் கிளம்பிட கதவு ஓபன்ல இருந்ததுனால
இருக்கிறதுனால அந்த சைக்கோவும் வீட்டுக்குள்ள புகுந்துடுறான். இவன் உள்ள வந்தது கூட தெரியாம வீட்டுக்குள்ள அங்கேயும் இங்கேயுமா நடந்து போயிட்டு இருக்கா. அங்க இருக்க லைட்டும் அணிஞ்சு எரிய வீட்டுக்குள்ள யாரும் இருக்க மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு ஃபீல் ஆகுது. சேஃப்டிக்காக அந்த அண்ணன்காரன் அவனுடைய விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு போயிருப்பான். அதை எடுத்து அண்ணன்காரனுக்கு மெசேஜ் பண்றான், கவலைப்படாதீங்க, உங்க தங்கச்சி உங்களுக்கு சீக்கிரம் கிடைச்சிருவாங்கன்னு. இது எல்லாத்தையுமே அந்த சைக்கோ பின்னாடி இருந்து பாத்துட்டு இருக்கான். அவன் கொண்டு வந்த கோடாரிய கையில எடுத்துட்டு, உனக்கு காது கேட்காம இருக்கிறது எனக்கு ரொம்பவே வாட்டமா போயிடுச்சு. நான் எவ்வளவோ சொன்னேன் அந்த ஷூ எடுக்காதுன்னு, கேட்டியா? இப்ப என் கையால சாக போறேன் அப்படின்னு அந்த சைக்கோ பேசிட்டே இருக்க ஹீரோயினோட வீட்டுல ஒரு பொம்மை ஒண்ணு இருக்கும். அந்த ரூம்ல ஏதாச்சும் சத்தம் கேட்டுச்சுன்னா அந்த பொம்மை கை தட்டும். சத்தம் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா கை தட்டுறத நிறுத்திடும். இப்ப இவ்வளவு நேரம் அந்த சைக்கோ பேசிட்டு இருந்ததுனால அந்த பொம்மையும் கை தட்டிட்டு இருந்திருக்கும். ஹீரோயினும் மேல இருக்க காலிங் பெல்ல பாக்குறா. மேபி அந்த சத்தம் கேட்டு தட்டி இருக்கும்னு. ஆனா காலிங் பெல் அடிக்கல, வேற ஏதோ சத்தம் வந்திருக்குன்னு நம்ம ஹீரோயினும் திரும்பி பார்த்தா அந்த சைக்கோ நம்ம ஹீரோயினை கொல்ல வரான். இதை பார்த்து அவளும் பின்னாடியே போக கோடாரியோ அங்க இருக்க டேபிள்ல மாட்டிக்குது. இந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோயினும் வேற ஒரு ரூம்குள்ள போயிட்டு லாக் பண்ணிக்கிறா. கையில போன் இருக்கிறதுனால அண்ணங்காரனுக்கு மெசேஜ் பண்ணி விட்டுறான், அந்த கொலைகாரன் இங்கதான் இருக்கான், என்ன காப்பாத்துங்கன்னு. இந்த அண்ணங்காரனும் ஹீரோயினோட மெசேஜை பார்த்துட்டு அவ வீட்டை நோக்கி ஓடி வரான். இதே நேரத்துல ஹீரோயினும் அவங்க அம்மாக்கு மெசேஜ் பண்ணிடுறான், அந்த கொலைகாரன் இங்கதான் இருக்கான், வீட்டுக்கு வந்துடாதீங்கன்னு. ஆனா அந்த மெசேஜ் போறதுக்குள்ள அவங்க அம்மா கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது, ஏமா கதவை திறந்து போட்டு வச்சிருக்கேன்னு. இதை பார்த்த ஹீரோயினும் எங்க அம்மாவை கொன்றுவானோன்னு சொல்லிட்டு பதறி போய் கதவுக்கு முன்னாடி ஒரு டேபிள்ல முட்டு கொடுத்து வச்சிருப்பா. அதை தள்ள ட்ரை பண்றா. உடனே ஹீரோயினோட அம்மா கிட்ட இருந்து மெசேஜ் வருது, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க, சீக்கிரம் கதவை தர இல்லனா நான் கிளம்பி போயிடுவேன்னு சொல்ல இதை கேட்டதும் ஹீரோயினுக்கு லைட்டா டவுட் வருது. பார்த்தா இவ்வளவு நேரம் அந்த மெசேஜ் எல்லாம் டைப் பண்ணது இந்த சைக்கோ தான். அவங்க அம்மா போனை மறந்து வீட்லயே வச்சுட்டு போயிருப்பாங்க. ஹீரோயினை வர வைக்கிறதுக்காக இவன் அவங்க அம்மா மாதிரி மெசேஜ் பண்ணிருக்கான். நல்ல வேலையா நம்ம ஹீரோயினும் அவனை வெளியில தள்ளி கதவை லாக் பண்ணிடுறான். அந்த அண்ணன்காரனும் இந்த இடத்த நோக்கி ஓடி வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் ஜன்னல் வழியா எட்டி பாக்குறான். கீழே ஒரு பெரிய குப்பை தொட்டி இருக்கு. இதே நேரத்துல அந்த சைக்கோவும் கோடாரிய வச்சு கதவை உடைக்க இவன் அந்த பொண்ணை பிடிக்க வரவும் அவ எகிரி குதிக்கிறதுக்கும் கரெக்டா இருக்கும். ஆனா அவளுடைய தலைமுடி கொத்தா இவன் கையில மாட்டிக்குது. உன்னை விட மாட்டேன்னு இவனும் டைட்டா பிடிக்க, விட மாட்டியா அப்ப என் கூட சேர்ந்து கீழே விழுன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி கீழே இழுக்க பாக்குறான். இதை பார்த்து பயந்த சைக்கோவும் அவளை விட்டுட நம்ம ஹீரோயினும் கீழே விழுந்துடுறா. ஆனா பலத்த அடி இல்ல. அப்பயுமே அவளை விடாம கையில இருக்க கோடாரிய தூக்கி எறிறான். நம்ம ஹீரோயினும் அதுல இருந்து நகர்ந்து ஓட ஆரம்பிக்கிறான். இவனும் பின்னாடியே துரத்த இது அந்த அண்ணங்காரனும் பாத்துடுறான். அவங்க ரெண்டு பேர் பின்னாடியே ஓட ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயின் முட்டுச்சந்தில போய் மாட்டிக்க பின்னாடியே வந்த சைக்கோவும் அவளை கொலை பண்ண ட்ரை பண்றான். அந்த இடத்துக்கு வந்த அண்ணங்காரனும் டேய் நில்றா அப்படின்னு சொல்ல, என் வழியில வரதே உனக்கு வேலையா போச்சு இல்லன்னு சொல்ல அண்ணங்காரனும் அங்க இருக்க ஒரு சைக்கிள் எடுத்துட்டு அடிக்க வரான். இதை பார்த்ததும் அந்த சைக்கோ அவனுடைய கழுத்திலேயே கத்திய வைக்க, ஏன் இவன் இப்படி பண்றான்னு பாத்தீங்கன்னா தங்கச்சி எந்த இடத்துல உயிருக்கு இப்போ போராடிட்டே இருக்கான்னு அண்ணனுக்கு தெரியாது. இவன் இப்போ செத்துட்டா அந்த உண்மை யாருக்குமே தெரியாம போயிடும். இவன் சும்மா தான் சொல்றான்னு அண்ணங்காரனும் கிட்ட வர அந்த சைக்கோவும் அந்த கத்தியை வச்சு லைட்டா அழுத்துறான். ரத்தமும் லைட்டா வர ஆரம்பிக்குது. இதை பார்த்த அண்ணங்காரனும் இவன் சைக்கோ உண்மையால கத்தியில குத்திட்டு இறந்து போனாலும் போயிடுவான்னு பயப்படுறான். என் தங்கச்சி எங்கன்னு சொல்லு அப்படின்னு கேட்க, ஓ அப்போ உன் தங்கச்சி எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கதான் வந்தியா, இவளை காப்பாத்த வரலையா, சரி அப்பனா இந்தா உன் தங்கச்சி இருக்க லொகேஷன் சொல்லிட்டு அண்ணங்காரனுக்கு அனுப்புறான். இப்போ முடிவு பண்ணிக்கோ, உயிருக்கு போராடிட்டு இருக்க உன் தங்கச்சியை காப்பாத்தணுமா இல்ல இவளை காப்பாத்தணுமா. பதிலுக்கு அந்த அண்ணங்காரனும் என்ன மன்னிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தங்கச்சி இருக்க திசையை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான். சைக்கோவோட லிப் மூவ்மெண்ட்டை வச்சு அவங்க என்ன பேசுறாங்கிறத ஹீரோயினும் கண்டுபிடிச்சிடுறான். இதை பார்த்து ஹீரோயினும் அழ ஆரம்பிக்க, பாத்தியா அவன் தங்கச்சி தான் வேணும்னு சொல்லிட்டு செல்ஃபிஷா ஓடிட்டான். நீயும் இந்த மாதிரி செல்ஃபிஷா இருந்திருந்தனா இப்படி வந்து மாட்டிருக்க மாட்டேன். அந்த பொண்ணுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சதுனால தான் இப்ப நீ சாக போற. இதே நேரத்துல அந்த இடத்துக்கு போன ஹீரோவும் நல்லா தேடி பார்த்துட்டான். ஆனா அங்க அவனுடைய தங்கச்சி இல்ல. இங்க என்னுடைய தங்கச்சி இல்ல, என்னடா பண்ண அவளன்னு கேட்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் தங்கச்சி இறந்துருவா, நீயும் அவ கூட போய் சேருன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். அந்த சைக்கோ கொடுத்த அட்ரஸ் வேற எதுவுமே இல்லைங்க, நம்ம ஹீரோயினோட வீடு. அங்க வந்து ஹீரோயினோட அம்மாவும் என் பொண்ணு எங்கன்னு கேட்க குற்ற உணர்ச்சியில நம்ம ஹீரோ இருக்கான். இதே நேரத்துல அந்த சைக்கோவும் நம்ம ஹீரோயினை கொலை பண்ண ட்ரை பண்ண கீழே இருக்க மண்ணை அவன் கண்ணுல தூவிட்டு அங்க இருந்து ஓடிடுறான். இந்த விஷயம் தெரிஞ்சு ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோயினை தேடிட்டு ஓடி வராங்க. ஆனா அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோயினும் இல்ல, அந்த சைக்கோவும் இல்ல. நம்ம ஹீரோயின் ஓடி வந்துட்டே இருக்கும்போது அந்த சைக்கோவோட காரை திறந்துட்டு தங்கச்சிக்காரி வெளியில வந்து விழுறா. என்ன காப்பாத்துன்னு ஹீரோயினை பார்த்து கத்த அந்த சைக்கோவும் இவ பின்னாடி தான் வந்துட்டு இருக்கான். இப்போ இந்த தங்கச்சிக்காரியை காப்பாத்தினா நம்ம ஹீரோயின் மாட்டிப்பா. இதே நேரத்துல அந்த சைக்கோ வந்து பார்க்கும்போது ஹீரோயின் இருந்த ஸ்ட்ரீட்டே எம்டியா இருக்கு. நம்ம ஹீரோயினும் அவ கையில இருக்க போனை தங்கச்சிக்காரி கிட்ட கொடுத்து போலீஸ்க்கு கால் பண்ண சொல்றா. ஏன்னா அவளால பேச முடியாதுல்ல. ஆனா தங்கச்சிக்காரியோ முடியாதுன்னு சொல்லிட்டு தலையாட்டுறான். ஏன்னா சத்தம் கேட்டு அந்த சைக்கோ இங்க வந்துட்டானோ சொன்ன மாதிரி அவனும் பக்கத்துல வந்து நிக்கிறான். இதை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் பயந்துட்டு இருக்கான். அப்படியே அங்க இருக்க வேனையும் போய் செக் பண்ணி பாக்குறான். அங்க அந்த தங்கச்சிக்காரி இல்லங்கிறது தெரிய வருது. ஆனா அந்த ரத்தக்கரை அங்கங்க இருக்கிறத பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு போறான். உடனே ஹீரோயினும் அவங்க மொபைல தங்கச்சிக்காரி கிட்ட கொடுத்துட்டு உங்க அண்ணனுக்கு கால் பண்ண, அவர் நியர் பைல தான் இருக்காருன்னு சொல்லிட்டு எழுதி காட்ட அந்த தங்கச்சிக்காரி கிட்ட ஒரு
ஒரு கத்தி இருக்கும். அதை இவ வாங்கிட்டு நான் அவனை டிஸ்ட்ராக்ட் பண்றேன், நீ உங்க அண்ணனுக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடுறா. அந்த சைக்கோ அவளை ஃபாலோ பண்ணிட்டே போக ஒரு வழியா மக்கள் நடமாட்டம் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறா. எந்த ஒரு காருமே நிக்கிற மாதிரியே தெரியல. நம்ம ஹீரோயினோட அப்பவுமே அவன் பின்னாடி துரத்திட்டு வரான். இதே நேரத்துல தங்கச்சியும் அண்ணனுக்கு போன் பண்ணி அவ இருக்க இடத்த சொல்லிடுறா. அந்த இடத்துக்கு வந்த போலீஸும் அந்த தங்கச்சிக்காரியா சேவ் பண்ணிட்ட அண்ணங்காரனும் அந்த இடத்துக்கு ஓடி வரான். உனக்கு ஒன்னும் ஆகலையேன்னு கேட்க ஹீரோயினோட அம்மாவும் என் பொண்ணு எங்கன்னு சொல்லிட்டு அழுதுட்டே கேட்க பதிலுக்கு அந்த பொண்ணும் என்னை காப்பாத்திட்டு மார்க்கெட் வழியா உங்க பொண்ணு போயிட்டான்னு சொல்றான். உடனே அண்ணங்காரனும் நீங்க இங்க இருங்க, நான் போய் உங்க பொண்ணை காப்பாத்திட்டு வரேன்னு ஓட ஆரம்பிக்கிறான். இதே நேரத்துல நம்ம ஹீரோயினும் மார்க்கெட்ல இருக்க எல்லார்கிட்டையும் என்னை காப்பாத்துங்க, கொலகாரன் என்னை துரத்திட்டு வரான்னு சொல்ல அங்க இருக்க யாருக்குமே இவங்க பேசுற சைன் லாங்குவேஜ் புரிய மாட்டேங்குது. வேற வழி இல்லாம ஹீரோயின் கையில இருக்க கத்தியை வச்சு என் பக்கத்துல வராதுன்னு அந்த சைக்கோவை பார்த்து மிரட்டுறாங்க. ஆனா அங்க இருக்க எல்லாருமே இந்த பொண்ணுக்கு புத்தி சுவாதீனம் சரியில்லைன்னு நினைச்சிடுறாங்க. இதை பார்த்த ஒருத்தன் போலீஸ்க்கு கால் பண்ண இதை தடுத்துட்டு அவ என்னுடைய தங்கச்சி தான், கொஞ்சம் மனநல சரியில்லை, அப்பப்போ இப்படிதான் கத்தி எடுத்துட்டு வெளியில வந்துருவான்னு சொல்றான். நான் என்னுடைய தங்கச்சியை கூட்டிட்டு போயிடுறேன், போலீஸ் எல்லாம் வேணாம்னு சொல்லிடுறான். அங்க இருந்து 2 மிலிட்டரி சோல்ஜர்ஸும் இதை பாக்குறாங்க. உடனே ஹீரோயினும் அங்க இருந்து ஓட ஆரம்பிக்க திரும்ப அந்த சைக்கோ அவளை துரத்த ஆரம்பிக்கிறான். கடைசியில அவ எங்க போனான்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு அந்த மிலிட்டரி சோல்ஜர்ஸ் எல்லாருமே ஹீரோயினை தூக்கிட்டு வராங்க. உன் தங்கச்சியை தானே தேடுற, அவ அந்த குப்பை தொட்டிக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்தா, நாங்க தான் புடிச்சு தூக்கிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு அந்த சைக்கோ கிட்டயே அவ வச்சிருந்த கத்தியையும் கொடுத்துடுறாங்க. அவனும் நன்றி சொல்லி அவங்க எல்லாரையும் அனுப்பி வச்சிடறான். இப்ப நம்ம ஹீரோயினுக்கும் வேற வழி இல்ல, கீழே உட்காந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. இங்க இருக்கவங்க உன்னை காப்பாத்த வருவாங்கன்னு நினைக்கிறியா, கடைசியா என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணுமான்னு கேட்க நம்ம ஹீரோயினும் ரொம்ப கஷ்டப்பட்டு திக்கி திணறி அழுதுகிட்டே எனக்கு சாகிறதுக்கு விருப்பம் இல்ல, என்னோட வாழ்க்கையில இன்னும் நிறைய விஷயம் செய்ய வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு சைன் லாங்குவேஜ் மூலியமா சொல்ல என்னால சுத்தமா முடியல, எங்க அம்மாவை கூட்டிட்டு நிறைய பிளேஸ்க்கு போகணும், ஒரு நல்ல பையனா பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிக்கணும், அவன் கூட குழந்தை குட்டின்னு சந்தோஷமா வாழணும், ஆனா நீ இப்ப என்ன கொன்னுட்டா அது எதுவுமே நடக்காதுன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறா. உன்னை கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு என்ன கொன்னுடாத. இதை கேட்டு அந்த சைக்கோவும் மனசு மாறிடுவான்னு பார்த்தா அந்த சந்து பக்கமா வான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போறான். நீ பேசினதெல்லாம் கேட்கும் போது எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு, ஆனா அதுக்காகலாம் உன்னை விட முடியாது, உன்னோட சாவு என் கையில தான்னு சொல்ல இதே நேரத்துல அந்த அண்ணங்காரனும் ஹீரோயினை தேடி ஒரு இடமா போக இங்க அந்த சைக்கோவும் ஹீரோயினை கொல்ல போறான். நல்ல வேலை அந்த இடத்துக்கு அந்த அண்ணங்காரன் வந்துடுறான். அந்த சைக்கோவை நல்லா பொலன்னு பொலந்து கட்டுறான். கடைசியா அவன் கழுத்தை இறுக்கி அவனை மயக்கம் போட வச்சிடறான். அதுக்கப்புறமா ஹீரோயின் கிட்ட போயிட்டு என்ன மன்னிச்சிடுன்னு சொல்றான். அதெல்லாம் இருக்கட்டும், உன் தங்கச்சிக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க தங்கச்சிக்கு ஒன்னும் இல்ல, அவளை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டோன்னு சொல்ல எங்க அம்மா எங்கன்னு கேக்குறா. உங்க அம்மாவும் இங்கதான் உன்னை தேடிட்டு இருக்காங்க, நான் வர வேணான்னு சொன்னேன் ஆனா அவங்க கேட்கல அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல அந்த கொலகாரன் பின்னாடி வந்து அண்ணங்காரனோட மண்டையில கிளாஸ போட்டு உடைச்சிட இப்போ இவன் செம்மையா அடிக்கிறான் அண்ணங்காரனை காப்பாத்துறதுக்காக ஹீரோயின் வேற வழி இல்லாம கையில கத்தி எடுத்துட்டு அவனை மிரட்ட ஆரம்பிக்கிறான். அந்த சைக்கோவும் மூஞ்செல்லாம் கழுவிட்டு அடுத்த ரவுண்டுக்கு தயாராக அந்த அண்ணங்காரனும் திரும்ப எழுந்துக்கிறான். உங்க 2 பேருக்கிட்ட சண்டை போட்டு என் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, உன்னோட அம்மாவும் இங்க தானே சுத்திட்டு இருக்கா, அவ கதையை நான் முடிக்கிறேன்னு அங்க இருந்து ஓடுறான். அம்மாக்கு ஏதாச்சும் ஆயிட போகுதுன்னு ஹீரோயின் அவன் பின்னாடி ஓடி போக அந்த அண்ணங்காரனோட காலில் அடிபட்டு இருக்கிறதுனால அவனால ஹீரோயின் வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியல. கால் தாங்கி பின்னாடி வந்துட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல கொலகாரன் அவங்க அம்மாவை பார்த்துட அவங்களும் இவனை பாத்துடுறாங்க. ஹீரோயின் இப்ப நல்லாதான் இருக்காங்கிறது அவங்க அம்மாக்கு தெரியாதுல்ல. என்னோட பொண்ணு எங்க இருக்கான்னு கேட்க உன் பொண்ணு தானே அந்த சந்துக்குள்ள இருக்கா, என் கூட வா நான் காட்டுறேன்னு சொல்றான். ஹீரோயினோட அம்மாவும் ரொம்பவே தயங்குறாங்க. உன் பொண்ணு வேணும்னா உள்ள போன்னு சொல்றான். அவங்களும் வேற வழி இல்லாம ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த சந்துக்குள்ள போறாங்க. இது தூரத்துல இருந்து பார்த்த ஹீரோயினும் செம வேகமா ஓடி வராங்க. கையில கத்தியோட வந்த வேகத்திலே சைக்கோட வயிற்றுல குத்திட ரத்தம் வர ஆரம்பிக்குது. ஆனா நம்ம ஹீரோயினோட வயிற்றுல இருந்து அப்படியே அவங்க அம்மாவை திரும்பி பார்த்துட்டு சைன் லாங்குவேஜ்ல பயப்படாதீங்க, இதை நான் இங்கேயே முடிச்சிடறேன்னு சொல்றான். இதை பார்த்து சைக்கோவும் சிரிச்சுட்டு கத்திய கூட சரியா பிடிக்க தெரியாத நீலாம் கொலை பண்ண வந்துட்டியான்னு கேக்குறான். முட்டாள், கத்திய தலைகீழா வச்சு உன்னை நீயே குத்திக்கிட்டேன்னு சொல்றான். ஆனா நம்ம ஹீரோயின் இதை தெரிஞ்சுதான் பண்ணிருக்கா. சுத்தி ஃபுல்லா கிரௌடா இருக்கிறதுனால வயிற்றுல கைய வச்சுட்டு அப்படியே கீழே விழுறா. அங்க இருக்க எல்லாருமே இதை பாக்குறாங்க. கைப்பிடி அவன்கிட்ட இருக்கிறதுனால அங்க இருக்க எல்லாருமே இவன் தான் அந்த பொண்ணை குத்திட்டான்னு நினைக்கிறாங்க. நான் அவளை குத்தலன்னு எல்லாரும் முன்னாடி சொல்ல அங்க இருக்க எல்லாருமே இவனை பார்த்து பயப்படுறாங்க. உடனே அந்த இடத்துக்கு போலீஸும் வந்துடுறாங்க. சைக்கோவும் அந்த இடத்துல தடுமாற ஆரம்பிக்கிறான். கத்திய கீழே போடுங்கன்னு போலீஸ் சொல்ல அவரோட ஃபேஸ்லயே ஒரு கீரல போட்டு விட்டுறான். அடுத்தது ஹீரோயினை நோக்கி போக வானத்துல சுட்டு அவனை பயமுறுத்துறாங்க. அந்த சைக்கோவை வெறுப்பேத்துற விதமா நம்ம ஹீரோயினும் அவனை பார்த்து சிரிக்க என்ன பார்த்து சிரிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சான்னு சொல்லிட்டு அவளை அட்டாக் பண்ண போறான். இதை பார்த்த போலீஸும் அவன் காலிலேயே சுட்டுறாங்க. அப்பவுமே அந்த சைக்கோ திரும்பவே எழுந்து நிக்கிறான். அவன் போலீஸ் கிட்ட சரணடைகிறது நம்ம ஹீரோயினுக்கு பிடிக்கல. அதனால மறுபடியும் அவனை வெறுப்பெடுத்ததுக்காக அவனை திட்டுற விதமா ஒரு சிம்பிளை காட்ட அதை பார்த்ததும் அந்த சைக்கோ செம்ம டென்ஷன் ஆயிடுறான். சுத்தி யார் இருக்காங்கன்னு பார்க்காம திரும்பவும் நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ண போக டப்புன்னு போலீஸ் அவனை
சுட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கொலகாரனும் குண்டடி வாங்கினதுனால முட்டி போட்டு கீழே விழ அப்பவுமே நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்ண ஓடி வராங்க. ஹீரோனை குத்திர போறான், அவன் செத்துருவான்னு நினைச்சேன். சடனா நடுவுல ஓடி வந்த அந்த அண்ணங்காரனும் அந்த சைக்கோவை பிடிச்சி தள்ளி விட்டுறான். அப்பவுமே நான் உன்னை கண்டிப்பா கொண்டுடுவேன்னு கத்திய தூக்கி காட்ட அண்ணங்காரனும் அவன் கையிலேயே மிதிக்கிறான். கொஞ்ச நேரத்திலேயே அந்த சைக்கோ கொலகாரனும் செத்துறான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணி ஹீரோயின் நினைச்ச மாதிரி அவங்க அம்மா கூட அந்த ஐலாண்டுக்கு வந்துட்டா. அவங்க மட்டும் இல்லாம கூடவே அண்ணங்காரனும் தங்கச்சியை கூட்டிட்டு வந்திருக்கான். அண்ணங்காரனுக்கு நம்ம ஹீரோயினை பிடிச்சி போயிட அவளுக்காக அந்த சைன் லாங்குவேஜை கத்துக்க ஆரம்பிச்சிட்டான். அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒன்னா ஒரு போட்டோ எடுக்கிறாங்க. அப்படியே இங்க இந்த கதையும் முடியுது. இந்த மாதிரி கொரியன் மூவிஸை பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம்.